வணக்கம். நான் டாக்டர் பிரியதர்ஷினி, வரம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபர்டிலிட்டி சென்டர், ஹூசூர். அனைத்து பெண்களுக்கும் இனிய சர்வதேச பெண்கள் தினம். இந்த சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடுறோம். ஏன் பெண்கள்னாலே ஸ்பெஷல், பெண்களுக்குன்னு தனியா ஒரு தினம் இவ்வளவு சிறப்பா கொண்டாடப்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பெண்ணுமே தன்னோட வாழ்நாள்ல ஒரு மாசமும் தன்னை அறியாம ஒரு மாதவிடாய் அப்படின்ற ஒரு இதுல அவங்க சிக்கிக்கிறாங்க. மாதவிடாய் வரும்போது அதனால அந்த பெண்ணுக்கு மாதம் ஒரு வலியை அனுபவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணும் அவங்களோட பிரசவ காலத்துல, பிரசவ காலம் அது நார்மல் டெலிவரி ஆகட்டும், சிசேரியன் ஆகட்டும், அதன் மூலமா அந்த பிரசவ வலியை அவங்க அனுபவிக்கிறாங்க. இந்த மாதிரி பெண்கள் அப்படிங்கிறவங்க இந்த வலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லாத பெண்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி உடனே ஆண்களுக்கு மட்டும் வலி இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. ஆண்களுக்கும் கண்டிப்பா வலி இருக்கு. பட் பெண்களுக்கான வலி ரொம்ப அதை வேற யாராலையும் அந்த வலியை நம்ம கண்டிப்பா ஏற்றுக்கவும் முடியாது. ஒரு பெண் மருத்துவரா, ஒரு விமன் ஆண்டர்பிரனரா, விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா இந்த பெண்கள் தினத்துக்கு நம்ம பெண்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். விமன் எம்பவர்மெண்ட், அதாவது பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட்ஸ் நம்ம எல்லாருமே ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும். ஒரு பெண்ணா நம்மளோட சக தோழிகளா இருக்கட்டும், நம்மளோட சக உறவினர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் அந்த மரியாதையை நம்மளும் கொடுக்கணும். இன்னொன்னு, ஒரு ஆணும் தன் வீட்டு பெண்களா இருக்கட்டும், தன்னுடைய வேலை செய்யும் பெண்களா இருக்கட்டும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் ரைட்டை கண்டிப்பா கொடுக்கணும். இதை நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நம்ம இப்பல இருந்தும் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்போ நம்ம எதிர்காலத்துல நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, பெண் கல்வி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதேதான், ஒரு பெண் ஒரு வீட்டுல படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சமுதாயம் ஒரு முன்னேற்ற பாதையில தான் போகும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன். பெண்களை கண்டிப்பா நம்ம போற்றுவோம். இன்னொரு முறை இனிய சர்வதேச பெண்கள் தினம். நன்றி.